ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். புதுசா நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. என்னால முடியும் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா I can. I can அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தங்களை எழுந்திருக்க சொல்லும் போது நம்ம எழுந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெட் அப். கெட் அப் அப்படின்னு சொல்லலாம். என்ன திட்டாத அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஸ்கோல்ட் மீ. டோன்ட் ஸ்கோல்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். தயங்காத அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். குழி அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேக் அ பாத். டேக் அ பாத் அப்படின்னு சொல்லலாம். மெதுவா பேசு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல நாம எப்படி கேட்கலாம் அப்படின்னா டூ யூ வாண்ட். டூ யூ வாண்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது நடக்குமா, இது சாத்தியமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல நாம எப்படி கேட்கலாம் அப்படின்னா இஸ் இட் பாசிபிள். இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். மறக்காத இல்லைன்னா மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் முயற்சி பண்ண இல்லைன்னா மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரை அகெயின். ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லலாம். இதை எடுத்துக்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேக் திஸ். டேக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் சூப்பர்ப். திஸ் இஸ் சூப்பர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ சொல்றது தப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் ராங். யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லலாம். நான் வாரேன் இல்லைன்னா நான் வருகிறேன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் கம்மிங். ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ஹியர். ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். கவனமா கேள் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். அவனை அடிக்காத அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பீட் ஹிம். டோன்ட் பீட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம் இல்லைன்னா சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹரி அப். ஹரி அப் அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் அவனை கூப்பிடு இல்லைன்னா மீண்டும் அவனை கூப்பிடு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா கால் ஹிம் அகெயின். கால் ஹிம் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. டெய்லியும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட பேசும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பழகுங்க. அப்பதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்டா நமக்குள்ளே வரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.